ஹாய்ங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வெஜிடபிள் குருமா. எப்படி வீட்டில் இருக்க மசாலாஸ் வச்சே பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு அது நல்லா சூடானோடனே கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சோடனே 3 க்ரீன் சில்லிஸ், 2 ஆனியன், அப்புறம் கொஞ்சம் கறி லீவ்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா அந்த எண்ணெயில் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அந்த இஞ்சி பூண்டோட வாசனை வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அது எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே வணங்கணும். அதுக்கப்புறமா என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வேக வச்ச பச்சை பட்டாணி இருக்குல்ல, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் இந்த வெஜிடபிள்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், அதுக்கப்புறமா சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணணும். காய்கறிலாம் வெந்துட்டு இருக்கும் போதே ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தேன் 1/2 மூடி தேங்காய், தக்காளி, பொட்டுக்கடலை, சோம்பு எல்லாம் போட்ட மிக்சரை இதை அரைச்சி ஊற்றணும். அது நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது நல்லா பாயில் ஆனிச்சுன்னா நம்மளோட வெஜிடபிள் குருமா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.